எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒருத்தவங்கள கோவத்தில் திட்டுறோன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லி திட்டுவோம்? அவலட்சணமே, எரும மாடே, குரங்கே, கழுதையே, குட்டி சுவரே, இப்படிலாம் தானே. ஆனால் இதையே நம்ம அவ்வை பாட்டி போல பெரிய புலவர் மற்ற புலவரை திட்டினா எப்படித்தான் இருக்கும்? அதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆனால் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அநாகரிகமான சொல்லால் திட்டலை. அவங்களுக்கே உண்டான செய்யுள் நடையில அழகான தமிழ்ல திட்டியிருக்காங்க. சரி, ஔவையார் ஒருத்தவங்கள திட்டினா காரணம் இல்லாம இருக்குமா? முதல்ல எதுக்காக திட்டினாங்க அதை பத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். ஔவையார் ஒரு நாள் சோழ நாட்டில் இருந்த அம்பர் என்ற ஊரில் ஒரு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப களைப்பா இருக்கவே அங்க ஒரு வீட்டோட திண்ணையில உட்கார்ந்தாங்க. அந்த வீடு சிலம்பி என்ற ஒரு நாட்டியக்கார பெண்ணோட வீடு. இவ உள்ள இருந்து தன்னோட வீட்டு திண்ணையில ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு பாவம் ரொம்ப களைப்பா இருக்காங்களோ என்னவோ நினைச்சுக்கிட்டு தான் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த கூழை கொண்டு வந்து அவை பாட்டிக்கு கொடுக்குறா. அந்த கூழை வாங்கி பாட்டி குடிக்கும் போது அந்த வீட்டோட சுவரில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறத பாக்குறாங்க. ரொம்ப அழகான பாடல். ஆனா அது முடிக்கப்படாம 2 வரிகள் மட்டும்தான் எழுதியிருந்தது. இதை கவனிச்சாங்க ஔவையார். உடனே சிலம்பியை பார்த்து, ஏமா இந்த பாடல் ரொம்ப அழகான பாடலா இருக்கு, ஆனா அதை முடிக்காம பாதியிலே விட்டுருக்காங்களே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ சொல்றா, இல்ல பாட்டி, நம்ம ராஜாவோட அவையில புலவரா இருக்காரே கம்பர், அவரோட வாயால யார பத்தி பாடல் பாடுறாரோ அவங்க சீரோடையும் சிறப்போடையும் வாழறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் தமிழ் பாடல்னா அவ்வளவு ஆர்வம். கம்பரோட பாடல்களை நானும் படிச்சிருக்கேன். அதனால அவர் என்னை பத்தியும் ஒரு பாடல் பாடணும்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி பார்த்தா ஒரு 500 பொன் தெரிச்சு. அதை எடுத்துக்கிட்டு கம்பரை போய் பார்த்து விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவரு, ஒரு பாடல் நான் எழுதணும்னா எனக்கு நீ 1000 பொன் தரணும், நீ கொடுத்த 500 பொண்ணுக்கு அரை பாடல் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 வரிகள் மட்டும் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. அதை தான் நான் செவத்துல எழுதி வச்சிருக்கேன். மீதி 500 பொன் கொடுத்தா நான் இந்த பாடலை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 வரிகள்ல கூட பாருங்க பாட்டி, என்னை பத்தி அவரு எதுவுமே எழுதல. எல்லாமே இந்த சோழ நாட்டோட வளத்தை பத்தி தான் எழுதியிருக்காரு. இனிமே நான் எப்ப 500 பொண்ணு சேர்த்து அவர்கிட்ட கொடுத்து இந்த பாடலை முடிக்க போறேனோ அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாலாம். உடனே அவை பாட்டி, நீ கவலைப்படாதம்மா, அவரு 500 பொண்ணுக்கு தானே 2 வரி பாடல் எழுதினாரு. இத பத்தியா, நீ கொடுத்த கூழுக்காக நான் அந்த பாடலை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழகா அந்த பாடலை முடிச்சாராம். அந்த பாடல் என்னன்னா, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே, மன்னாவது சோழ மண்டலமே என்று கம்பர் எழுதிய பாடலுக்கு பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனியும் செம்போர் சிலம்பே சிலம்பு என்று அழகாக பாடலை முடித்து கொடுத்தாராம் ஔவையார். இப்படி ஔவையார் வாயால் பாடல் பெற்றதும் அந்த சிலம்பியின் புகழ் நாடெங்கும் பரவி, அதனால அவ உண்மையிலேயே அவளுடைய கால்களில் பொன்னாலான சிலம்பு அணியும் அளவிற்கு பெரிய செல்வ சீமாட்டி ஆனாலாம். இப்போது இந்த பாடலை மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம். தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே, மன்னாவது சோழ மண்டலமே, பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனியும் செம்போர் சிலம்பே சிலம்பு. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா, தண்ணீரிலேயே சிறந்தது காவிரி நீர்தான், ராஜாக்களிலேயே சிறந்தவர் சோழ மன்னர் தான், மண்ணில் சிறந்தது சோழ மண்டலம் என்று கம்பர் எழுதிய வரிகளுக்கு இணையாக இவற்றை போலவே பெண்களில் சிறந்தவள் சிலம்பி என்ற பெண்தான். அதே போல் அவள் தன்னுடைய தாமரை போன்ற காலில் அணியும் சிறந்த பொன்னாலான சிலம்புதான் சிறந்த சிலம்பு என்று அழகாக பொருள் கொண்ட பாடலை எழுதி கொடுத்தார் ஔவையார். இந்த விஷயம் கம்பர் காதுகளுக்கு போச்சு. அதனால அவரு ஔவையார் மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. ஔவையாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு நினைச்ச மாதிரியே ஒரு நாள் புலவர்கள் மாநாடு ஒன்று சோழ மன்னனோட அரசவையில நடந்தது. கம்பர், ஔவையார், மற்ற எல்லா புலவர்களும் அங்க கூடியிருந்தாங்க. இதுதான் சமயம்னு நினைச்சு கம்பர் ஔவையாரை பார்த்து ஒரு விடுகதை போட்டாரு. அந்த விடுகதை என்னன்னா, ஒரு காலடி 4 இலை பந்தலடி. இதுதான் அந்த விடுகதை. அதாவது அவர் சொன்னதுக்கு விடை ஆரைக்கீரை. அந்த ஆரைக்கீரைக்கும் ஔவைக்கும் சிலேடையாக, அதாவது இரு பொருள் படும்படியா ஒப்பிட்டு ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு சொன்னாராம். ஔவையாருக்கும் இந்த விடுகதைக்கு ஆரைக்கீரை தான் பதில்னு தெரியும். அதாவது ஒரு காலடி என்பது அதன் தண்டு பகுதியையும்,
நாலிலை பந்தலடி என்பது 4 இலைகள் கொண்ட அதன் அமைப்பையும் தான் கம்பர் சொல்றாரு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த கம்பர் எப்படி நம்மள வாடி போடின்னு சொல்லலாம் அப்படின்னு கோபம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அதனால தான் நான் கதை ஆரம்பத்துல சொன்னேனே, அந்த மாதிரி அவலட்சணமே, எரும மாடே, கழுதையே, குட்டி சுவரே, குரங்கே, நீ சொன்ன விடுகதைக்கு பதில் ஆரக்கீரடா அப்படின்னு சொன்னாங்களாம். இதையே அவங்க எப்படி செய்யுள் வடிவுல அழகா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எட்டேகால் லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா. அதாவது தமிழில் ஆ என்பது என் 8ஐ குறிக்கிறது. வா என்பது கால் எழுத்தை குறிக்கிறது. 8 கால் இரண்டையும் சேர்த்தால் அவ என வரும். எட்டேகால் லட்சணமே என்றால் அவலட்சணமே என்று பொருள்படும். எமனேறும் பரி எருமை, எமனேறும் பரியே என்றால் எருமையே என்று பொருள்படும். மட்டில் பெரியம்மை வாகனமே, மூதேவியின் வாகனம் என்ன கழுதை, அதனால் கழுதையே என்று பொருள்படும். கூரையில்லா வீடு குட்டிச்சுவர்தானே, கூரையில்லா வீடே என்றால் குட்டிச்சுவரே என்று பொருள்படுகிறது. குலராமன் தூதுவனே என்றால் ராமனுக்கு தூது சென்ற ஹனுமனான குரங்கே என்று பொருள்படுகிறது. ஆரையடா சொன்னாயடா என்றால் நீ சொன்னதோட பொருள் ஆரைக்கீரை அப்படின்னும் பொருள் எடுத்துக்கலாம். யாரை பார்த்துடா இந்த மாதிரி சொன்ன என்று இரு பொருள் படும்படியா சொல்லியிருக்காங்க. இது கூடவே அடா என்ற அடைமொழி சேர்த்து தன்னை கம்பர் அடி என்று சொன்னதற்கு பதிலடி கொடுத்திருக்காங்க ஔவையார். எவ்வளவு அருமையான புலமை விளையாட்டு பார்த்தீர்களா? இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.